ஐப்பசி 30க்கு பிறகு நல்ல வரன் வந்துடும். ஜெயிச்சு தாரேன். ஒருமித்த மனநிலையோடு உன் பிள்ளைகளை சம்மதிக்க வச்சு சாந்தமாக கல்யாணம் முடிச்சு தரப்பா. வேறு என்ன வேணும் உனக்கு? நான் சாந்தமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன். வீட்டில் பொம்பளை பொறுமையாக இல்லை, மனப்பக்குவத்தோடு இல்லை. அவன் மனத்தை நிறைவேற்றி செம்மையாக்கி தாரேன். இந்தா என் அருள் சக்தி உன்னை காப்பாற்றும். நல்லா இரு மகனே. கர்மதாமிக்கு கோயமுத்தூர் எல்லை தன்னுடைய நிலம் சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவர்கள். யாருப்பா அது? வாங்க. டேய் தம்பி வழி விடுறா கொஞ்சம். சொத்துக்கள் எங்கே இருக்கு? கால் வந்துட்டுவாங்க. நீதிமன்றம் போயாச்சா? வேற யார் வரா அவங்க கூட? அது யாருப்பா? ஏன் அவளுக்கு தயமா நின்னீங்க? உங்கள் சொத்தில் கட்டிடங்கள்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குது. அந்த சொத்துக்களில் தேவையில்லாமல் எந்த எதிரியை நீக்கி அந்த உரிமையை உங்களுக்கு நிலைத்து தந்தால் போதும்லாம். இடைப்பட்ட காலத்தில் அட்வான்ஸ் யார் வாங்கினா? இல்லையே, ஒருத்தன் பணம் வாங்கியிருப்பதாக செய்தி இருக்க. அந்த இடத்த காட்டி பணம் வாங்கியிருக்கதாக செய்தி இருக்குப்பா. உங்களுக்கு வேண்டாதவன் எதுவும் பண்ணியிருக்கானான்னு கொஞ்சம் விசாரிச்சிங்களா? கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. நான் சொல்கிறதுல அர்த்தம் இருக்கும். கால் வந்துட்டுவாங்க. யார் அந்த வாடகைக்கு இருக்கிறவன்? வாங்க பக்கத்தில். அது ஏன் இழந்தான் அப்படின்னு சொல்லி அவன் வில்லங்கமான நிலைகளை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். சில ஆட்கிட்ட விலை பேசக்கூடிய சூழ்நிலைகளையும் வச்சுருக்கான். போலி டாக்குமெண்ட் போடுறதுக்கு தயாரான நிலைகள்லையும் இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணும். அவனை வெளியேற்றி உங்கள் உண்மையான உரிமையை நிலைநாட்டி தந்தால் போதும்லா. ஜெயிச்சு தரேன். இந்த அப்படி வெற்றியாகி தரேன். என்னம்மா வேணும்? கண்ணமுடுமா? இந்தா மனநிலை கல்விக்கு கொண்டு வரேன். ஜெயிச்சுக்கலாம். நீதிமன்றம் தீர்ப்பு கொடுப்பதற்கு முன் இவ்வளோ கஷ்டப்பட்டு விபூதி வாங்க வரக்கூடாதுங்க. பக்கத்தில் வாங்க. முதல்ல இந்தாங்க பிடிங்க. நீதிமன்றம் தீர்ப்புக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து அவனை வெளியேற்றக்கூடிய நிலைமையை நான் உருவாக்கி தரேன். இந்தா ஜெயிச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒன்று கனியை போட்டுரு. 3:30 என்னைய பார்த்து போப்பா. கர்மதாமிக்கு கோயமுத்தூர் எல்லை வேலை தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள். வாமா. யாருக்குக்கா என்ன வேலை? கால் வந்துட்டாங்க. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. என்ன பில்டிங் கான்ட்ராக்ட் சொந்தமாக எதுவும் தொடர்புகள் உங்களுக்கு உண்டா? 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நிறைந்த தொழிலும் மன ஊக்கமும் பெற்று பெருமையோடு வாழ்ந்த மக்கள் நீங்கள். ஆனால் எதிர்பாராத சரிவுகள் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்பட்டு உங்கள் கூட இருக்கிறவங்களே துரோகம் பண்ணி இந்த தொழில் இப்பொழுது உங்களுக்கு தடைப்பட்டு நஞ்சகமாக இருக்குது. கால் ஒன்று சொல்லலாம். நீங்கள் உட்காந்துக்காங்க. அப்படியா? சரிந்த தொழிலை தூக்கி நிறுத்தி மீண்டும் இந்த தொழிலில் ஊக்கத்தை கொடுத்து கடன்படாமல் காப்பாற்றினா போதுமா? வேற என்ன வேணும்? தொழிலை நல்லா ஆக்கி தரேன். 3:30 என்னைய பார்த்துக்கா. 3 முறை என்னைய பாருக்கா. உன் காலில் பாதகம் இல்லாமல் காப்பாற்றுறேன். இந்தா வெற்றி உண்டு. பௌர்ணமிக்கு வந்து குழந்தை வர வைக்கா. நிலமாலை ஆர்டர் பண்ணிட்டு போ. கர்மதாமி என் இல்லற வாழ்க்கை, என் வாழ்க்கைக்குரிய விஷயம் கேள்விக்குறியாக இருக்குன்னு கேட்டு வந்தது யார்?
கேலிக்குரியதும் கேள்விக்குரியதும் உண்மைதானே? கால் ஒன்று வா. தந்தை தவறு செய்தார். பக்கத்தில் வா. என்ன வேணும்? யார் கொடுத்துருக்கா? அவர் மேலேயா? எங்கே இருக்கார் அவர் இப்போ? அப்படியா? கண்ண முடி. கால் வந்துட்டு வா. அவன் ஒன்றைத்தான் குற்றவாளியாக சொல்கிறான். இந்த வழக்கில் உனக்கு வெற்றியாக்கி தந்தால் போதுமா? முதல்லையே செட்டில்மெண்ட்டை கொடுத்து நீண்ட காலம் வழக்கை இழுக்காமல் சுருகிய காலத்தில் முடிச்சுத்தாரேன். வெற்றி உண்டு, நடக்கும். சந்தோஷமாரு. அடுத்த வாரம் வந்து என்னை பார். இந்தா மகிழ்ச்சியோடு. கருப்பசாமிக்கு தொழில் சொந்தமாக பணத்தை போட்டு நஷ்டப்பட்டுட்டோம் ஒருத்தன் கேட்குறான். யாரு? எங்கே போட்டீங்க? எங்கடா போட்டீங்க தம்பி? ஏய், என்ன தொழிலுக்கு போட்ட நீ? அதில் பணம் யாருக்கும் கொடுத்தீங்களா? தொழில் சொந்தமாக ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்து வேதனைப்பட்டிருக்குன்னு ஒருத்தன் கேட்குறான். யார் யாது? யார்கிட்ட தம்பி பணம் கொடுத்தீங்க? கெட்டிக்காரன் தானே. கால் வந்துட்டு வா. கொஞ்சம் வண்டிதாரி பெண்ணி பெண்ணி. நடுவராக இருந்து எழுதிய வழக்கறிஞர் எங்கடா இருக்காரு? நடுவராக இருந்து எழுதிய வழக்கறிஞர் எங்கே இருக்கார்? அக்ரிமெண்ட் போட்டிங்களா? மைண்ட் அக்ரிமெண்ட், மியூச்சுவல். அதுக்கும் எழுத்து ஓடி ஒன்றும் கிடையாது. எத்தனை லட்சம்? சரி, கால் வந்துட்டு வா. இப்போ என்னப்பா வேணும் உனக்கு? அவன் கூட உனக்கு செட் ஆகாது. உன் பணம் ஏமாற்றப்படுவாய். நீதிமன்றத்தில் கொண்டு போய் உன்னை நிறுத்தும். நீதிமன்றத்தில் கொண்டு போய் உன்னை நிறுத்தும். மேலும் அந்த தொழில் அவனோட சேர்ந்து நடத்துகிற உனக்கு லாபத்தை தரவே செய்யாது. பணத்தை வாங்கிட்டு வேறு தொழிலை உருவாக்கு. கூட வார வெற்றியை நடத்தி தரேன். பணம் வில்லங்கெல்லாம் உனக்கு கிடைக்கும். ஜெயிச்சுக்கா. மனக்குழப்பத்திலேருந்து விடுதலை ஆகுமோ இல்லை? ஆனந்தமாக இரு. கருப்பசாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? என்ன வியாபாரம்? கால் வந்துட்டு வா. 1 லிட்டர் பாலில் எத்தனை டீ அடிக்க? 1 லிட்டரில் எத்தனை டீ அடிக்க? இல்லை பொதுவாக 1 லிட்டரில் எத்தனை டீ அடிப்ப? அது பியூர் பாலா? பால் சரிபாதி நீர் பால் ஆயிரும். சரி, கால் வந்துட்டு வா. நீர் பால். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் கடைக்கு எதிர்த்தாப்புல அடுத்த தெருவில் ஒரு கோயில் இருக்குது. என்ன? அந்த அம்மாவை போய் கேட்டேன். 1.25 ஆண்டுகளாக உனக்கு சனி பகவானுடைய தோஷம் இருக்குது. ஒரு பக்கத்து காலு அடிக்கடி உழையுதுன்னு உளறிக்கிட்டு உதறிக்கிட்டே கிடப்பியான். ஆனால் இப்போ உனக்கு நஷ்டங்கள் வந்து கடையை மூடவா நடக்கவா அப்படிங்கிற குழப்பத்தில் நீ வேதனைப்பட்டிருக்க. இல்லை வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டுமா? இந்த நிலைமைகள் இருக்குது. இப்போ உனக்கு தொழிலவே நடத்தி தர, நீ ஏமாற மாட்ட. கால் வந்துட்டு வா. அதேமாரி என் பேர் உள்ள கருப்பசாமியை நீ விரும்பி கும்பிடுறியாமலா? இந்தா வெற்றியாக்கி தரேன். நான் கொடுக்குற கனியை கடையில் வை. ஜனவசியம் பணவசியம் ஆகும். வெற்றி அடைவாய். சென்று வா. கருப்பசாமிக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று தன் பிள்ளைக்கு கேட்டு வந்தவர்கள் யாரு? நாராயணா என்னும் பாராயணம். ஏக்கா, பெருமாள் கோயில் எங்கக்கா இருக்கு? பக்கத்தில் இருக்கா?
அதான் நாராயணா என்னும் பாராயணம்னு திருநாமம் கேட்குது. அதான் கேட்டேன், யாருக்கு கல்யாணம் நடக்கணும்? அப்படியா? பையன் உங்கள் சொல்ல கேட்பானா? எப்போ கேட்டான்? சமீப காலத்தில் கேட்குறான். கால் வந்துட்டு வாங்க. அப்படியா? என்ன? பாம்பனை மேல் பள்ளி கொண்ட பரந்தாமா, உன் பையனுக்கு கர்ப்பதோஷம் இருக்குது, குழந்தை பாக்கியத்தில் ஜனன தடை இருக்குது, புரியுதா? அதனால் மாங்கல்யம் சம்பந்தமான விஷயம் 9 மாதங்களாக தள்ளி போய்கிட்டே இருக்கும். இப்படி இந்த நிலைமைகள் இருக்குது. இதை மாற்றி திருமண காலத்தை உருவாக்கி தந்தா போதுங்களா? இந்தா 3:30 மணிக்கு என்னைய பார். சரி, காப்பாற்றித்தாரேன், வெற்றி ஆக்கிடுறேன். கவலைப்படாதீங்க. பௌர்ணமிக்கு மோனாள் என்னையை வந்து பாருங்கள். பௌர்ணமிக்கு மோனாள் என்னையை வந்து பாருங்கள். கர்பதாமிக்கு அமைதியா இருங்க, அமைதி. மணி ஒன்றாகிடுதலானே. எந்த ஊர் அவங்களுக்கு கேட்டுக்கிடுவோம். கர்பதாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்குப்பா? நீதிமன்றத்தில் வழக்கு கோர்ட்ல கேஸ் யாருக்கு இருக்கு? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க. தான் நடத்துகிற தொழிலில் மன வருத்தமும் குழப்பமும் இருக்குன்னு சொன்னது யாரு? நீங்கள் இல்லை. கோயம்புத்தூர் உத்தரவு முடிஞ்சு போச்சு, போய் உட்காரலாம். கர்பதாமிக்கு அப்படியா? எல்லாரும் போய் உட்காருங்க, வாரேன். உட்காருங்க, உட்காருங்க, போங்க. புரியல. கலங்காத கண்டி கோயிலுக்கு துணைத்தனம் முன்னாலே கொடுத்துட்டேன். ஒரு பையன் வந்தார், அழை கொண்டாங்க. நீங்கள் தானே என்கிட்ட வந்து துணைத்தனம் வாங்கிட்டு போனீங்க. நல்ல விஷயம். அழகு சாஸ்தா திருக்கோவில் புனராவர்த்தனம், ஜீர்ணோத்தர அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம், சாலை நிகழ்ச்சி நிரல், வரேன், பார்க்குறேன். சூழ்நிலைகள் இருந்தால் வரேன். எல்லாம் சரி.